லாஸ்ட் 2 வீடியோல நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, அடோப் ஸ்டாக்க பத்தி பார்த்துருப்போம். அடோப் ஸ்டாக்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது வந்து அதில வந்து எப்படி வந்து ஒரு இமேஜ அப்லோட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், அந்த இமேஜ நம்ம எங்கேருந்து எடுக்கிறது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு கேன்வாங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில போய் இந்த ப்ளஸ் இருக்கு பாருங்க. இந்த ப்ளஸ் சிம்பல கிளிக் பண்ணுங்க. கேன்வாவ ஓப்பன் பண்ணீங்க. கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில போய் இந்த ப்ளஸ் சிம்பல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க இமெயில் ஐடி வச்சு இத வந்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு அதில போய் இந்த ப்ளஸ்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, கஸ்டம் சைஸ்ன்னு சொல்லி வரும். அந்த கஸ்டம் சைஸ போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வித் ஹைட் இருக்குல்ல, வித் வந்து 40 10ன்னு சொல்லி குடுத்துங்க. 40 10ன்னு சொல்லி குடுத்துங்க. அதே மாரி ஹைட் வந்து 30 10ன்னு சொல்லி குடுத்துங்க. 30 10ன்னு சொல்லி குடுத்துட்டு, ஜஸ்ட் கிரியேட் நியூ டிசைன் சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு கேன்வாஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த கேன்வாஸ் ஓப்பன் ஆனோனே நமக்கு என்ன செய்யலாம், இந்த ஆல்ரெடி வந்து கேன்வாவிலேயே ஏகப்பட்ட டிசைன் வச்சிருக்காங்க. அதில ஏதாச்சும் ஒரு டிசைன் நீங்க காப்பி பண்ணி போட்டுட்டு, ஜஸ்ட் ஆல்டர் பண்ணி கூட என்ன செஞ்சுக்கலாம், அத டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, நீங்க போய் அடோப் ஸ்டாக்ல போய் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து எலிஜிபிள் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கேன்வாஸ் வந்துருச்சு. இந்த கேன்வாஸ் வந்தோனே, கீழ டிசைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். கீழ வந்து இந்த கலர் வருதுல, அது இந்த இன்ட்ட எடுத்துருங்க. இன்ட்ட எடுத்துட்டீங்கன்னா, இந்த இன்ட்ட கிளிக் பண்ணிடுங்க. இந்த டிசைன் வருது பாருங்க. டிசைனை போய் கிளிக் பண்ணுங்க. இந்த டிசைனை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க பல டிசைன் வந்து டெம்ப்ளேட் இதில காட்டும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நீங்க இது பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில இல்லாத டெம்ப்ளேட் நமக்கு வேற வேணும்னா, அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்க. சர்ச் டெம்ப்ளேட்னு இருக்குல்ல, அதில போய் நீங்க எக்ஸாம்பிளுக்குனா கிரீட்டிங்ஸ் கார்ட்னு குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். கிரீட்டிங்ஸ் கார்ட்னு குடுக்குறேன். குடுத்த உடனே அந்த கிரீட்டிங்ஸ் கார்ட்லாம் இங்க வரும் உங்களுக்கு. இதில ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துங்க இப்ப. இது எடுக்கும்போது நீங்க வந்து அதாவது சிலது வந்து வந்து பணம் குடுத்தா தான் குடுப்பாங்க. அதனால சும்மா அந்த நார்மலா உள்ளத எடுத்துங்க. எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த தேங்க் யூ கார்ட் இருக்குல்ல, இந்த தேங்க் யூ கார்ட் வேணும்னு வச்சு இந்த தேங்க் யூ கார்ட போய் கிளிக் பண்ணீங்க. இந்த தேங்க் யூ கார்ட கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் இதில போய் பேக்கிரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட் கலர்லாம் மாத்திக்கங்க. மாத்திக்கிட்டு, இத வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணு. டவுன்லோட் பண்றதுக்கு மேல இந்த ரைட் சைட்ல ஒரு ஆரோ ஒண்ணு இருக்கு பாருங்க லாஸ்ட்ல. அந்த மேல பார்த்து ஒரு ஆரோ இருக்குல்ல, அத போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டவுன்லோடுன்னு சொல்லி கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க. அதில கிளிக் பண்ணிட்டு இந்த பிஎன்ஜி இருக்குல்ல, அத வந்து பிஎன்ஜி கூட ஓகே தான். குடுத்துட்டு டவுன்லோடு மட்டும் குடுங்க. டவுன்லோடுன்னு குடுத்தீங்கன்னா, 1 ஆர் 2 மினிட்ஸ்ல வந்து இந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிடும். இத வந்து நீங்க அப்புறம் என்ன செய்யலாம், அடோப் ஸ்டாக்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணி மணி மேக் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. கேன்வால வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சுங்க. இத ட்ரை பண்ணி பாருங்க.